எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பிசாரி ரிசர்ச். ஸோ இதில் வந்து மியூட்டேஷன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிளாஸ்ட் வேணும். ஸோ அதனால் வந்து நான் பிளாஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளாஸ்ட்டில் வந்து அலைன் 2 சீக்வன்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த அலைன் 2 சீக்வன்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. கொரி சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, சப்ஜெக்ட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. கொரினா நமக்கு தேவையானது, சப்ஜெக்ட்னா ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ இதில் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு மியூட்டேஷன் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ செக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆல்ரெடி ரிப்போர்ட் ஆன ஒரு ஜீன் எடுக்க போகிறோம். அந்த ஜீன் சீக்வன்ஸை வந்து எடுத்துகிட்டு கொரி அப்படிங்கிற இடத்துல போட போகிறோம். நம்ம வந்து சப்ஜெக்ட்லாம் போடணும். நான் ஒரு சேஞ்சுக்கு கொரி இடத்துல போடுறேன். அதுக்கப்புறம் நான் சில பேஷண்ட்டையோ இல்லை சில பேர்கிட்டையோ என்ன பண்ணியிருப்பேன், சாம்பிளை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ எடுத்து பிசிஆர் போட்டு அதை சீக்வன்ஸ் அனுப்பி அந்த சீக்வன்ஸ் ரிசல்ட்டை எடுக்க போகிறேன். அந்த சீக்வன்ஸ் ரிசல்ட் வந்து குரோமாஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலயமா வந்து எடுக்க போகிறேன். அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா குரோமாஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஃப்ரீலி அவைலபிள் டூல் தான். இந்த குரோமாஸ் டூலில் பீக்கோட உங்களுடைய சீக்வன்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் அதில் வந்து சீக்வன்ஸ் அனுப்புகிறப்ப ஃபார்வர்டு சீக்வன்ஸ், ரிவர்ஸ் சீக்வன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. அது 2 பேர் யார் யாருன்றதை இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபார்வர்டு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் ப்ரைமர் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு. ரிவர்ஸ் சீக்வன்ஸ்ன்றது ரிவர்ஸ் ப்ரைமர் வந்து ஃபார்மேட்டு. ஸோ இதில் ஃபைலில் போய் எடிட்டில் போய் காப்பி சீக்வன்ஸ் கொடுத்து குரோமோட்டோகிராம் காப்பி பண்ணி இந்த சப்ஜெக்ட் சீக்வன்ஸில் போட போகிறோம். பேஸ்ட் பண்ணி முடித்தோடனே நம்ம ஹை சிமிலாரிட்டி சர்ச் கொடுக்க போகிறோம். அதுதான் மெகா பிளாஸ்ட். கொடுத்ததுக்கப்புறம் பிளாஸ்ட் கொடுக்குறோம். ஸோ பிளாஸ்ட் கொடுத்தோடனே அது வந்து பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கும். நம்ம அந்த 2 சீக்வன்ஸையும் அலைன் பண்ணி மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலைன்றது அலைன் ஆகிட்டுருக்கும். அதே கேப்பில் ரிவர்ஸ் சீக்வன்ஸ் வரும். ரிவர்ஸ் சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் பட்டனை அமைக்கிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸை காப்பி பண்ணி சேமஸ் மெத்தட் சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான். திரும்ப அதே பாக்ஸில் என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்ட் கொடுக்க போகிறோம். கீழே வந்து ஷோ இன் நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். ஸோ பிளாஸ்ட் பண்ணி கொடுத்தோடனே ஏற்கனவே அந்த மாதிரி ரிசல்ட் வரும். அதில் அலைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100% கவர் ஆகிருக்கு. 100% கவர்னால் எந்த ஒரு மிஸ் மேட்சும் இல்லை, எல்லாம் மேட்ச் ஆகிருக்கு. எல்லாம் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஜீனில் இருக்கிற பேஸ் வந்து மாறலை. பேஸ் மாறலைன்னா அவங்க நார்மல்னு அர்த்தம். பேஸ் மாறின்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ஜெனட்டிக் டிஸார்டராக இருக்காங்க, மேபி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாலிமார்பிசமாக கூட இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர்னால் என்ன, பாலிமார்பிசம் என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு உண்மையான ஒரு மியூட்டேஷனுக்கு வைக்கிறதுக்காக இன்னொரு எடுத்து என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி பிளாஸ்ட்டில் போட்டு சர்ச் பண்ண போகிறேன். பிளாஸ்ட்டில் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் ஃபார்வர்ட் ப்ரைமர் எடுக்க போகிறேன், ரிவர்ஸ் ப்ரைமர் எடுக்க போகிறேன். ரிவர்ஸ் சீக்வன்ஸை வந்து நான் ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி அதை திரும்ப நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேப் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக என்ன, எப்படி வந்து எடுத்தோடனே மியூட்டேஷன் சொல்ல முடியாது, அதை ஃபர்தராக வேலிடேட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டையும் கொடுக்குறேன், 2 பிளாஸ்ட் கொடுத்துட்டேன். 2 பிளாஸ்ட் கொடுத்த உடனே அதே மாதிரி ரிசல்ட் வருது. ஸோ அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 90%, 19% பேஸ்ட் ஆன் த கேப் மூலிமா உங்களுக்கு காமிக்கும். இருக்கிற எல்லா கேப்புமே மியூட்டேஷன்னா கிடையாது, சீக்வன்ஸ் எரராக கூட இருக்கலாம். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் சீக்வன்ஸில் எந்த இடத்துல வந்திருக்கோ அதே மாதிரி ரிவர்ஸ் சீக்வன்ஸ்லேயும் வந்திருக்கணும், அது ஒரு கட்டாயம். ஸோ நான் செக் பண்ணுறீங்க ஃபுல்லாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து மியூட்டேஷன் கிடையாது. ஸோ இன்னொரு சைடில் அதே மாதிரி இன்னொரு சைடில் என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ணி இந்த ஃபார்வேர்டு சீக்வன்ஸ் ரிவர்ஸ் சீக்வன்ஸ் மாற்றி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அது மேலே இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்படி பேஸ்ட் பண்ணுறப்போ அதே சீக்வன்ஸ் அங்கே இருக்கும், ஆனால் எந்த இடத்துல மியூட்டேஷனாக இருக்கோ இங்கே சிடியாக மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் சிடியாக மாதிரி இருக்குது. இப்படி ஃபார்வர்டு சீக்வன்ஸ்லையும் ரிவர்ஸ் சீக்வன்ஸ்லையும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி கேப் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் 50% இது மியூட்டேஷன் தான். 50 80% மியூட்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
100% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரோமோட்டோகிராம் பீக் பார்க்க போகிறோம். குரோமோட்டோகிராம் பீக்கில் வந்து உங்களுக்கு அது ஹெட்ரோசைகஸ் மியூட்டேஷனா ஹோமோசைகஸ் மியூட்டேஷனான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹோமோசைகஸ் மியூட்டேஷன்னா இப்போ சிடிஏ மாதிரி இருக்குது. இதில் மொத்தம் 4 கலரில் குரோமோட்டோகிராம் பீக் இருக்கும். ஒவ்வொரு கலருமே வந்து ஒவ்வொரு பேஸ் மொத்தம் 4 பேஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ 4 பேஸில் வந்து ஜி அப்படிங்கிறது பிளாக் கலர்லேயும், டி அப்படிங்கிறது ரெட் கலர்லேயும், ஏ க்ரீன் கலர்லேயும், சி ப்ளூ கலர்லேயும் ரெப்ரசன்ட் ஆகும். இது யூனிவர்சல் கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி வந்து டீயாக மாறி இருக்குது. ஸோ ஆனால் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இல்லை. ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட மொத்தம் ஹோமோலோகஸ்